bounce start ஆச்சு சம win அடிச்சாச்சு அப்போ ஆடி வந்தாச்சு தஞ்சை சில்க்ஸ் are you ready 50% offer buy one get one super ஆடி சேலில் ஆடைகள் வாங்க இதுதான் சான்ஸ் அள்ளிடு ஆடி காத்து ஜோருமா 50% தாருமா buy one பண்ணா get one கண்ணா ஷாப்பிங் பண்ணா போலாமா ஆடி காத்து ஹைஃபை சொல்ல ஆடி ஷாப்பிங் தஞ்சை சில்க்ஸ் தஞ்சை சில்க்ஸின் i5 ஆடி ஆஃபர் ஜூலை 5 முதல் ஆகஸ்ட் 16 வரை 5 முதல் 50% வரை தள்ளுபடியோடும் பை ஒன் கெட் ஒன் காம்போ ஆஃபர்களோடும் தஞ்சை சில்க்ஸ் பட்டு மாளிகை அரண்மனை ரோட் கீழராஜ வீதி தஞ்சாவூர். மக்கள் உரிமைக்கான கூட்டமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் உடனடியாக திரும்ப கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு கண்டிக்கின்றோம் மேகதாட்டு அணை கட்ட துடிக்கின்ற காங்கிரஸ் அரசு வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசு பாஜக அரசு துணை போகாதே மேகதாட்டில் அணை கட்டு 2000 ஆண்டு சமதளத்தை சீர் செய்து பல்வேறு காலகட்டத்தில் உருவான பயிர்கள் எல்லாம் உரமாகி இன்றைக்கு கனிம வளமாக பல்வேறு நிலையில் மீத்தேன், பெட்ரோல், டீசல், நிலக்கரி என்று பல்வேறு கனிம வளங்களை உற்பத்தி செய்திருக்கிற மிகப்பெரிய ஆற்றலை இந்த ஆட்சி நீர் தந்திருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய அரசியல்வாதிகள் வேளாண்மையை பொருட்படுத்தாமல், விவசாயிகளை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல், அவர்களை பற்றி இஞ்சித்தும் அக்கறை கொள்ளாமல் கனிம வள கொள்ளைகளுக்கு ஆதரவாக பன்னாட்டு நிறுவனங்களை பேராதரவோடு கூட நம்முடைய கனிம வளங்களை அழித்தொழித்து பூமிக்கு அடியில் இருக்கிற பல்வேறு வளங்களை சுரண்டுவதற்கு ஏதுவாக இன்றைக்கும் பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களின் துணையோடு கூட காவிரியை காவு கொடுக்கிற மிகப்பெரிய பேராபத்து தமிழ் மக்களை சூழ்ந்திருக்கிறது. இந்த சூழலை நாம் லகுவாக கலந்துவிட முடியாது. பல்வேறு தலைவர்கள், பல்வேறு கட்சிக்காரர்கள், பல்வேறு ஆலோசனைகளை கூறி நம்முடைய வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல, நம்முடைய தாயகத்தினுடைய கனிம வளங்களையும், தாயகம் நாம் வாழ்வதற்கு எந்த வகையிலையும் அருகதையற்ற ஒரு பாலைவனமாக கட்சிகள் நம்மை தள்ளி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் உரிமை கூட்டமைப்பு இப்போது வைக்கிற கேள்வி. எனவே நாம் பார்ப்பவர்கள், இப்போது வந்திருப்பவர்கள், ஏற்கனவே இருந்தவர்கள் நம்மளை பாதுகாப்பார்கள். கற்பனை மட்டுமல்ல, பொய்யாய் போய்த்து போயிருக்கிற ஒரு புறச்சூழலை தமிழ் மக்கள் உணர்ந்திருக்கிறோம், உணர்கிறார்கள். எனவேதான் இந்த போராட்டத்தில் திரளான மக்கள் கலந்திருப்பது அரசுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வண்ணத்தில் இந்த மக்கள் திரள் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு வாழ்வளித்திருப்பது போல அவர்களிடத்தில் கெஞ்சி பிச்சை கேட்டு வாழக்கூடிய இடத்தில் நாம் இருப்பதாக இன்றைக்கு அரசுகள் நம்மளை மேற்பித்து காட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த அரசு ஒரு சட்டமன்ற முதல் கூட்டத்தொடரிலேயே தமிழ்நாட்டின் 85 விழுக்காடு விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற பேராபத்தை தடுக்க முடியாமல் பேராபத்திற்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய சதிவலையை இந்த அரசு செய்திருக்கிறது என்று நாம் குற்றம் சாட்டுகிறோம். அவர் ஒற்றை தீர்மானத்தை முன்வைக்க வேண்டும். கன்னட அரசு மேகதாட்டில் கட்டக்கூடிய அணை கட்டினால் 64 டிஎம்சி தண்ணீரை தேக்கிக் கொள்வார்கள். நாம் அனுபவிக்க வேண்டிய எந்த நீரும் நமக்கு வராது, சட்டப்பூர்வமான தண்ணீர் நமக்கு வராது என்பதை புரிந்து கொண்டுதான் 64 டிஎம்சி தண்ணீரை மேகதாட்டில் கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கிற இந்த
அரசினுடைய திட்டத்தை சூதாக சூழ்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த அந்த மேகதாட்டில் அணை கட்டி தமிழகத்தை பாலைவனமாக்க துடிக்கும் கர்நாடக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டில் காவிரி படுகையில் இருக்கக்கூடிய ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற கனிம வளங்களை சூறையாட நினைக்கும் கார்ப்பரேட் முதலாளித்துவத்தின் சதி திட்டம் இதில் இருப்பதை உணர்கிறோம். அதே நேரத்தில் இந்திய அரசு இடையிலே காவிரி ஒழுங்காற்று ஆணையத்தின் மூலமாக இந்த காவிரி குறுக்கே அணை கட்டுவதற்கு ஆட்சேபனை இல்லை என்று மத்திய அரசு சொன்னதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே காவிரி நீருக்காக போடப்பட்ட காவிரி நடுவர் மன்றம், அந்த நடுவர் மன்றத்துக்கு முன்னதாக கட்டப்பட்ட அணைகள் கபினி, காரங்கி, ஹேமாவதி, லட்சுமண தீர்த்தம் அணைகளை பற்றி எந்த கருத்தும் சொல்லாத நிலையில் இப்போது காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஒரு நடுவர் மன்றம் வேண்டும் என்று 4/3/26 அன்றைக்கிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ரகசியமாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறது. அந்த துரோக திட்டத்தை இப்போது இருக்கிற தாவேக அரசும் முன்னெடுப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். தாவேக அரசு காவிரி நடுவர் மன்றம், புதிய நடுவர் மன்றம் வேண்டும் என்ற கோரிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இந்த காவிரி மேகதாட்டு அணை கட்டப்பட்டால் அதற்கு கீழே கர்நாடகத்தின் எல்லை இல்லை. மேகதாட்டிலிருந்து 4வது கிலோமீட்டரில் தமிழ்நாட்டு எல்லை தொடங்கி விடுகிறது. எனவே கடைசி அணையாக மேகதாட்டை கட்டி தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கும் இந்திய அரசு, கர்நாடக அரசு, அதற்கு துணையாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிற தமிழ்நாட்டு அரசுகள் அனைத்தும் ஏதோ ஒரு சதி திட்டத்தில் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய நலனுக்காக இதை செய்கிறார்கள். இந்த போக்கை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் தொழிலாளர்களும், குறிப்பாக தஞ்சை மண்டலத்தில் இருக்கக்கூடிய காவிரி பாசன படுகை விவசாயிகள் வன்மையாக எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். நம்ம தஞ்சையில் உங்களோட எல்லா டிராவல் நீட்ஸுக்கும் ஒரே சொல்யூஷன் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் ஆல் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி, நமக்கான டாக்ஸி.